தேவன் வந்து எல்லா சமயத்திலையும் நமக்காக எல்லா பிரச்சனையும் தீர்த்து நம்மளுக்கு ரெடிமேடாக கொடுக்க மாட்டார். ஏன் அப்படின்னா அவர் சில காரியங்கள் வந்து நம்ம இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு நம்ம வந்து ஒரு ட்ரைனிங் பழக்கத்துக்குள்ள கொண்டு வருவார். இப்போ இந்த பழக்கத்தின் பகுதியில் நிறைய பேர் ஏசப்பா காணாம போயிட்ட தேவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒண்ணுமே உதவி செய்யல, அதுல மனம் எடுத்து இது நான் பழைய போயிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் போயிடுவாங்க. சில பேர் வந்து இல்ல விசுவாசத்துல ஆண்டவர் நன்மைகளை செய்வார்னு தோல்வியோடு காத்திருந்து ஜெயிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த நிறைய பேர் ஜெயிக்கிறவங்களுடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக ஜெயிக்கிறது வந்து ரொம்ப நாட்கள் வருஷங்கள் கழிச்சு ஜெயிப்பாங்க. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம வந்து சில காரியங்கள் பழகணும். என்ன பழகணும் அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொள்கிற வரையில் நமக்கு வந்து என்னன்னா நம்ம இந்த உலகத்தில் கற்றுக்கொண்டவை பார்த்து பழகி செய்த வேலைகள் இதன் மூலமா நம்ம அனுபவத்தின் மூலமா இந்த உலகத்தினுடைய ஞானம் அறிவு வந்து நிறைய நம்ம மனசுல பதிஞ்சுக்கும். இப்போ அதுபடிதான் வந்து மனசு என்ன சொல்லும், நம்முடைய மைண்ட் அது வந்து ரீசன் பண்ணும். ஒன்றொன்றும் இதுதான் காரணம். ஒரு மனுஷன் மாதிரியே இன்னொரு மனுஷன் இருப்பான். ஓ, இந்த மனுஷன் வந்து இந்த நடை உடை பாவனை இவருடைய பேச்சு அவரை மாதிரியே இவரும் இருக்கிறாரு. இப்படிதான் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணுவோம். ஒரு மனுஷனை எடை போடுவது வந்து அப்படிதான். அதே மாதிரி தான் தொழில், வேலை, படிப்பு. ஒரு சின்ன ஃபார்முலா கற்றுக்கணும்னா அடுத்த ஃபார்முலா இப்படிதான். ஸோ இது எல்லாமே மனசை என்ன பண்ணுறதுங்க, ஒன்னொன்று அனலைஸ் பண்ணி ரிலேட் பண்ணி. இது வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில செயல்படுத்துறீங்கன்னா தோல்வியில முடிச்சு. இப்போ மனசு சொல்றதபடி கேட்டா உலகத்துல ஜெயிக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா போராடுறவங்க தான் நிறைய பேர். இப்போ உலக இந்தியாவிலே பெரிய பணக்காரர் யாருன்னா யாருக்கு சொல்லலாம் இன்னைக்கு? அம்பானி. அம்பானிக்கு வந்து பிரச்சனை இருக்குமா இருக்காதா? இன்னைக்கு உலகத்துல இந்தியாவிலே பெரிய பணக்காரர் அவரு, பிரச்சனையே இருக்காதா? இல்ல எல்லாத்தோட ஜாஸ்தி பிரச்சனை இருக்குமா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. எல்லாத்தோட ஜாஸ்தி பிரச்சனை அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா ஒரு நிமிஷம் அசந்தா எவ்வளவு சொல்லிட்டு இருப்போம். அவரு பாம்பேல இருக்காரு, இப்போ சேலத்தில் ரிலையன்ஸ் ஏஜென்சியில் எவனாவது ஒருத்தர் திருடினாலும் அவன் கம்பெனியில் தான் நஷ்டம். அப்போ நம்மளோட அவங்க தான் போராட்டம் ஜாஸ்தி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு மனுஷனுடைய செயல்பாடு, நம்முடைய அனுபவம், நம்முடைய மூளையை சொல்றதை கேட்டா நிறைய தோத்து போயிடும். அப்போ பெரிய மாற்றத்தை நம்ம வந்து உணர முடியாது. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய நெருங்கிய உறவுகள், நண்பர்கள், சொந்தக்காரர்கள், பழக்கமானவர்கள் இவங்களாம் ரொம்ப நேசிச்சிருப்பாங்க. ஆனால் இயேசுவை நேசிக்கும் போது ஆண்டவர் நம்மளை வேறு விதமாக நடத்தும் போது அதெல்லாம் கட் பண்ணிடுவார். அப்போ சிலது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப நெருங்கிய நட்பு உறவு எல்லாம் கட் ஆயிடும். ஏன் அப்படின்னா இந்த உலகத்தினுடைய முறையை விட்டு உங்களை வேறு ஒரு முறைக்கு அவர் கொண்டு வந்து தயார்படுத்துறாரு. ஏன் அதை தயார்படுத்துறாரு அப்படின்னா இயேசுவை தெரிந்து கொண்டவர்கள் கண்டிப்பா இயேசுப்பா அவங்களுக்காக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இல்லைன்னா இந்த அனுபவத்துக்குள்ள நிச்சயமாக வர முடியாது. அப்ப அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும். நம்முடைய நோக்கம் வந்து சுயநலம். என் வீடு, என் மக்கள், என் குடும்பம், என்னுடைய வம்சம், ஆஸ்தி, இவ்வளவுதான் நம்ம. ஆனா ஏசப்பாவோடது எப்படின்னா உங்களுடைய ஆஸ்தி, உங்களுடைய உறவுகள், உங்களுடைய வம்சாவளி மட்டுமல்ல, உங்கள் மூலமாக அநேக பேருக்கு நன்மைகளை கொடுக்கறது அவருடைய நோக்கம். அப்போ வந்து நீங்க பழகின பழக்கங்களையும் தெரிந்து கொண்ட அறிவையும் விட மேலானதை அவர் வந்து சொல்லிக் கொடுக்க விருப்பப்படுகிறார். அப்ப சொல்லிக் கொடுக்க விருப்பப்படும் போது நிறைவா இருக்கும்போது நல்ல மனசுல ஏறுமா? பிரச்சனைகள் இருந்தா நிறைய மனசுல ஏறுமா? நிறைய பிரச்சனைகள் இருந்தா நல்லது சொன்னா கேட்போமா? எல்லாம் நல்லா இருந்தா நல்லது சொல்ல கேட்போமா? பிரச்சனைகள் இருந்தா கேட்போம் இல்லையா? நல்லா எல்லாமே நல்லா அடிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா போய் நானே நல்லா இருக்கிற விஷயம் எனக்கு எதுக்குன்னு கேட்போம்.
ஆனா பிரச்சனைகளுக்குள்ள இருக்கும்போது அப்போ ஒரு நன்மையானது வந்து நம்ம மைண்டு கரெக்டா கண்டுபிடிச்சிடும். இதுதான் நமக்கு சரியான வழி. அப்போ அந்த ஆலோசனைகள் தேவன் அந்த பாதையில தான் நடத்துவார். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், தனிமைப்படுத்துதல் இதெல்லாம் வரும். எதற்காகனா நம்ம அடுத்த கட்டத்துக்கு தயார்படுத்துறார். நம் மூலமாக மற்றவர்களுக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொண்டு போகும். அப்போ இதனுடைய செயல்பாடு மாறுபடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனதின் மூலமாக செயல்படவே மாட்டார். திருப்பி சொல்லுங்க கூட, இயேசு மனதின் மூலமாக செயல்பட மாட்டாரு. ஏன் மனசு மூலமா செயல்பட மாட்டாரு? யாருக்கா தெரியுமா? ஏன் மனசுல வந்து செயல்பட மாட்டாரு? சரி, மனசுனா என்ன? ஊரடங்கு பேச்சு இல்லை இங்க, அதனால எல்லாம் பேசல. மனசுல என்ன வித்தியாசம்? நினைவுகள், நினைவுகள், எண்ணங்கள், சிந்தனைகள் இல்லையா? தூங்கும் போது கூட கனவெல்லாம் கொண்டு வருது எது? மனசு. புரியுதுங்களா? உடம்பு தூங்குது, ஆனா மனசு தூங்குறது இல்லை. யாருக்காவது நல்ல கனவே இல்லை அப்படின்னு 365 நாள் தூங்குறவங்க யாராவது கை தூக்குங்க. கனவே இல்லைங்க, நல்ல தூங்குங்க. யாரோ சொல்ல முடியுமா? சரி, தூங்கும் போது என்னென்னமோ வருது சம்மந்தமே இல்லாம. எத்தனை பேர்? எல்லாருக்குமே அப்படிதான் வரும். புரியுதுங்களா? பிரச்சனை இல்லாதவங்களுக்கு கனவு வராதுங்களா? கண்டிப்பா வரும். பிரச்சனை இல்லாதவனுக்கும் இல்லாத பிரச்சனை பத்தி கனவு. அப்போ மனசை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் என்ன பண்ணும், அது தனியா ஃபிலிம் ஓட்டும். தூங்கும் போது பிரச்சனைகள், எப்பவோ நடந்த சம்பவங்கள், சின்ன குழந்தையா இருந்த நினைவுகள் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வரும். இப்ப இந்த மனசுல வந்து சீரான எண்ணங்கள் எதுவுமே கிடையாது. ஒத்துக்கிறோமா? மனது குரங்கு மாதிரி, அப்படிதான் சொல்றோம். ஒண்ணு நினைக்கும், காரியம் முடிச்சுட்டு அடுத்து அடப்போடா அப்படின்றோம். மனசு வந்து ரொம்ப சுயநலம் வாய்ந்தது. ஒத்துக்கிறோமா? உண்மையா பொய்யா? அப்ப இந்த மனசுல வந்து இவ்வளவு குழப்படியான மனசுல இயேசு செயல்படுவாரா? சொல்லுங்க. செயல்பட மாட்டார். ஏன்னா தேவன் இயேசு எதை செய்தாலும் என்ன பண்ணுவாருன்னா தெளிவா செய்வார். அப்ப ஏன் மனசுல செயல்பட மாட்டாரு அப்படின்னா, அப்ப எங்க செயல்படுவார்? மனசுல செயல்படுறதுக்கு அவருக்கு சரியான ஒரு இடம் அது இல்லை. ஏன்னா மனிதனுடைய மனம் பிறப்பிலிருந்து இறப்பு வரையும் குளறுபடி. நிறைய பேர் இறந்து போறவங்க கடைசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மயக்கம், கோமா ஸ்டேஜ்ல இருப்பாங்க. கோமா ஸ்டேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்றாங்க, சம்பந்தமே இல்லாம உணர்வாங்க. பார்த்துருக்கீங்களா? என்னென்னமோ உணர்வாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க, என்னென்னமோ. ஏன்? மனசுல என்னென்னலாம் இருக்கும், அவங்க கண்ட்ரோலை மீறி வருது. இப்போ இவ்வளவு குளப்படியான மனசுல தேவன் செயல்பட மாட்டார். அப்ப அவர் எங்க செயல்படுவார்னா மனுஷனுடைய ஆவியில தான் செயல்படுவார். சொல்லுங்க, மனுஷனுடைய ஆவியில. அப்ப மனுஷனுடைய ஆவி எதுங்க? உயிர், உள்ளான மனிதன். சரிங்களா? அப்ப உள்ளான மனிதனை வந்து ட்ரெயின் பண்ணாதான் வெளியில ரிசல்ட் சரியா வரும். இப்போ உலகத்துல எல்லாருமே உள்ளான மனிதன் இருக்கிறதே தெரியாது. அது ஒரு உயிர் இருக்குது, அது எப்ப வேணா போகும், அவ்வளவுதான். ஆனா இயேசுனுடைய அனுபவம் என்னன்னா, அந்த உயிர்ல உள்ளான மனிதன்ல எப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ அதுக்குள்ள வந்து அவர் என்ன பண்றாருங்க? வாசமாய் இருக்கிறார். அங்கதான் இருக்கிறார். அந்த கனெக்ஷன் வந்து நம்ம ஏற்படுத்த முடியாது. இயேசு, நீங்க அவர் தேவன், எனக்காக 3 நாள் அவர் பாவங்களெல்லாம் சுமந்து மரித்தார், 3 நாள் கழித்து உயிர் தெரிந்தார். எப்போ நீங்க மனசுல ஒத்துக்கொள்கிறீர்களோ அந்த வினாடியிலிருந்து இயேசு என்ன பண்ணுவாரு? உங்க ஆவியில வாசமா இருக்கிறார். சொல்லுங்க, என் ஆவியிலே இயேசு வாசமா இருக்கிறார், என் மனதில் அல்ல. அப்போ மனது சொல்றத சொல்லுங்க, கேட்க மாட்டேன். மனது சொல்றதை கேட்டீங்கன்னா தோத்து போயிடுவீங்க. புரியுதுங்களா? மனசு என்ன பண்ணும்? நிறைய விஷயங்களை வந்து இப்படிங்கிறதுக்குள்ள பத்த வச்சு. ஒரு பணம் கொடுத்துருக்கோம், ஒருத்தர் வந்து பணம் தரல, நம்ம ஒருத்தர் பணம் கேட்கிறாங்க, உடனே மனசு என்ன பண்ணும்? என்ன சொல்லும்? பணம் கொடுக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதமா சொல்லுமா? நம்மளுக்கு பணம் தரணும், ஒருத்தர் பணம்
என்னங்க பண்ணுவோம்? பணம் நமக்கு தர வேண்டிய ஒரு ஆசீர்வதிப்போமா திட்டுவோமா? அது என்னதான் வார்த்தை வரும்னு தெரியாது, பிச்சுட்டு வந்துடும் இல்லையா? நாசமா போறோம், மீனா போறோம், நேமா அப்படின்னா என்னன்னு இது வந்து டீசெண்டா சொல்றேன். அதுக்கு மேல வரும். இது மனசுனுடைய செயல்பாடு. அப்போ ஆவியில செயல்பாடு எப்படின்னா, இயேசு வந்து எங்க மனசுல செயல்பட மாட்டார். இப்ப பணம் வேணும், இப்ப மனசு திட்ட சொல்றது திட்டிப்படுறோம். பணம் வந்துருச்சா? வராது. நீங்க திட்டினாலும் வராது, ஒன்று ஆசீர்வாதம் சொன்னாலும் வேலைக்கு ஆகாது. அப்போ அந்த மாதிரி சமயங்கள், இதுதான் நிர்பந்தமான நிலைமை, ஒரு கஷ்டமான நிலைமையில மனசு சொல்றதை கேட்டா ஜெயிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? இயேசுவே இந்த சூழ்நிலையில எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னா இயேசு திட்ட மாட்டாரு. இயேசு என்ன பண்ணுவார் அந்த இடத்துல அப்படின்னா, ஆண்டவரே, அவரை பணம் கொடுக்கிறவருக்கு பணம் தான் கொடுப்பார்ல, அப்போ இயேசுவின் நாமத்தில் அவர் ஆசீர்வதிக்கிறேன். மனசு சொல்லும், யோ நீ பூசாயா, அவனே உனக்கு பணம் தராம ஏமாத்திட்டு இருக்கிறான், நீ அவனை போய் ஆசீர்வதிக்கிறிய, இது மனசு சொல்லும். அப்ப மனசை என்ன பண்ணும்? விளக்கமா வச்சாரு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? மனசு சொல்றதை கேட்டா இயேசு செயல்பட மாட்டார். புரிஞ்சுங்களா? ரொம்ப சிம்பிள். இயேசு சொல்றதை கேட்டீங்கன்னா வேலை நடக்கும். திட்ட வேணாம், கஷ்டப்பட வேணாம், வரும், தானா வரும். அப்படி வந்தவங்க யாராவது இருந்தா கை தூக்குங்க பார்ப்போம். நல்லா தான் கூப்பிடுங்க. நான் சாட்சி. ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் இப்படிதான் கத்துருக்கேன். அதை பழக ஆரம்பிக்க வந்துடும். சரிங்களா? அப்போ வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன் வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னா, எதையும் உருவாக்கக்கூடிய, அதாவது இல்லாத சூழ்நிலையில இல்லாததை உருவாக்கக்கூடிய ஒரு பவர் யாருக்கு இருக்கு? ஏசப்பாக்கு இருக்கு. அந்த பவர் என்ன பண்ணிருக்காருன்னா நம்ம உயிர்ல, ஆவியில கொடுத்திருக்காரு. எங்க கொடுத்திருக்காருங்க? நம்ம ஆவியில. சொல்லுங்க, நம்ம ஆவியில இல்லாதவைகளை உருவாக்கக்கூடிய வல்லமை இயேசு தந்திருக்கிறாரு. புரியுதுங்களா? இதை நம்ம நினைவுல வச்சுட்டு இருக்கும்போது, இல்லாத சூழ்நிலை வரும்போது பதறப்பட வேண்டியது, அவஸ்தப்பட வேண்டியதில்லை, வேதனைப்பட வேண்டியதில்லை, கோபம் எரிச்சல் பட வேண்டியதில்லை. இல்லாததை உருவாக்குகிற தேவன் என்கிட்ட இருக்கிறாரு. அப்ப எனக்கு பணம் வரணும், அது வரும். இயேசுவின் நாமத்துல வரும்னு சொன்னீங்கன்னா, அது எங்க இருந்தாலும் பஸ்ஸை பிடிச்சோ, ரயில பிடிச்சோ, ஆள் பாக்கெட்ல உட்காந்து, பையில உட்காந்து உங்க கையில வந்து சேரும். புரியுதுங்களா? ஏன்னா எல்லாவற்றுக்கும் அதிபதி யாருன்னா ஏசப்பா. பிரபஞ்சத்தை உருவாக்கி, அப்போ அவர் வந்து இதெல்லாம் எதுக்கு உருவாக்குனார்? சூரிய வெளிச்சம், நிலா, நட்சத்திரங்கள், மழை, இதெல்லாம் எதுக்கு உருவாக்குனார்? மனிதனுக்காக. மனிதனுக்காக ஏன் உருவாக்கணும்? என்ன காரணம் இதெல்லாம் உருவாக்குறது? ஏன் இதெல்லாம் மனுஷனுக்காக செய்யணும்? எது இருந்தா செய்வாரு? இதெல்லாம் உருவாக்குறாரு மனுஷனுக்காக. அப்ப என்ன காரணம்? இதெல்லாம் மனுஷனுக்காக ஏன் செய்யணும்? ஒரு காரணம், முக்கியமான காரணம் என்னங்க? சரி, மனுஷனுக்கு இதெல்லாம் ரெடி கொடுத்தா அவன் வந்து ஆட்டை அறுத்து எனக்கு பலி கொடுப்பான், அந்த ரத்தத்தை மோந்து பார்த்து ரத்த வாசனை நல்லா இருக்குது அப்படின்னு நேசு நினைப்பாரு. இல்லை கோழியை கருத்து திரும்பி அறுத்து, இல்லை ஆடு மணி தண்ணி தெளிச்சு, இல்லை பூசணிக்காய் நடு ரோட்டில் உடைச்சு அதில் ஒரு ஸ்கூட்டரில் வலிக்கி விழுந்து, குடும்பமே அன்னைக்கு வலிக்கி விழுது பூசணிக்காய் உளுந்துட்டு. அவன் என்ன சொல்றான்? ஏன் பூசணிக்காய் உடைச்சா எங்கேயாவது கேட்கிறான். ஏன் திருஷ்டி அங்கே உடைச்ச, நீயே அந்த ஸ்கூட்டரை விடுறாங்க. ரோட்ல ஸ்கூட்டர் விடாம எங்க விடுறது? அடிச்சுக்கிறது 2 பேரும் இந்துக்கள் தான். சரி, ஏன் உருவாக்குனார் சொல்லுங்களேன்? ஒரே ஒரு அஸ்திவார காரணம், அன்புக்காக. மனிதனை சொல்லுங்க, இயேசு நேசித்ததினாலே, அன்பு வைத்ததினாலே நீங்க பாக்குறத எல்லாத்தையுமே உருவாக்கிட்டார். இந்த கட்டடம், ஸ்பீக்கர், லைட்டு, நீங்க எதை வேணா காமிச்சீங்கன்னாலும் எதுக்காக உருவாக்குறாங்க? உங்களை நேசிச்சதுக்காக. வேற ஒரு காரணமும் இல்லை. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்ப இயேசு யாரு அப்படின்னா, எந்த நிலவரத்துல நீங்க இருந்தாலும் உங்களை நேசிக்கிறவர். அதாவது நான் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தேன். 13 வயசுல ரொம்ப நல்ல சந்தோஷத்துல ஸ்லோகம்லாம்
எங்க அப்பா என்ன நினைச்சிட்டாரு, இவரு சரி இவன் வருங்கால பெரிய சங்கராச்சாரியார் மாதிரி ஆயிடுவான், ஏன்னா நல்லா ஸ்லோகம்லாம் சொல்றான், ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சமஸ்கிருதம் எல்லாம் வருது, சரளமா சமஸ்கிருதம் நல்லா வருது அப்படின்னு சொல்லி இமயமலை கூப்பிட்டு போய் ஒரு ஆசிரமத்தில் சேர்த்து விட்டாரு. அங்க சங்கராச்சாரியர் ஒருத்தர் இருக்கார், ஒரு மடத்தில் கொஞ்ச நாள் இருந்தார், வேதம் படிச்சார். எதுக்காக சொல்றது மறுபடியும், அப்போ அங்க கொண்டு போய் வேதம்லாம் கத்துக்கிட்டு அன்புக்காக அங்க கொண்டு போய் எங்க விட்டுட்டாங்க. அப்புறம் நான் என்ன பண்றேன், அன்பு வந்து அங்க எதிர்பார்த்ததுன்னா அங்க அன்பு கிடையாது, இங்கே அன்பு வரல, நாளைக்கு வருவாருன்னு நினைக்கிறேன், அங்க பாப்பட்டிப்பட்டில இருந்து அந்த அன்பு வந்து அங்க கிடைக்கல. அங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அடிமைத்தனம் ஆயிடுச்சு. விடிய காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும், அந்த போய் பனி தண்ணியில குடிக்கணும், பனி உருகுற தண்ணி, அதாவது -டிகிரி, அதுல வந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. அதுல போய் நின்று குளிச்சுட்டு ஸ்லோகம் சொல்லணும், பாவம் எல்லாம் அப்பதான் தீரும். புரியுதுங்களா? சுத்தமாயிட்டு தான் நம்ம கடவுள்கிட்ட வர முடியும். எப்படி சுத்தமாகணும்? அந்த பனியில தண்ணியில குளிச்சுட்டு நடுங்கிட்டே வந்தாதான் என்ன ஆக முடியும், கடவுளை வந்து பக்கத்துல போய் தொழுகிறதுக்கு முடியும், சுத்தமாகும் அப்படின்னு. அப்புறம் வந்து ஒரு 3 மாசம் ட்ரைனிங்க்கு அப்புறம் ரிஷிகேஷ் ஒரு இடத்துல கங்கை நதி, அங்க வந்து பாவத்தெல்லாம் கழுவுறதுக்காக போய் ஞானஸ்நானம்னே வருது, என்ன பாவத்தை தொலைக்கிறதுக்காக முங்கி எதிரியும். அப்ப நான் போய் என்ன பண்ணேன், எல்லாரும் மந்திரம் சொல்லி முங்கினாங்க. அப்ப நான் ஒரு இடத்துல போனேன், எனக்கு முன்னாடி நல்லா அந்த வடநாட்டுல சடாமுடி அந்த சாமியார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் திறந்துட்டு முட்டிலாம் அழுகு பிடிச்சி போய் சிக்கு பிடிச்சி போய் பக்கத்துலேயே போக முடியாது, ஆனால் அவங்க எல்லாம் சாமியார். இப்போ எனக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து ஷாம்பு போட்டு அப்பதான் குளிச்சாரு. இப்போ நான் முங்கி எழுந்திரிச்சேன், ஏன் பாவம் போச்சோ தெரியல, அந்த ஆள் அழுகெல்லாம் என் மேலே ஏறிச்சு. அந்த ஆள் நொறாகிற அதுக்கெல்லாம் ஒட்டிக்குச்சு. அது அந்த கங்கை யாத்திரை அந்த ஸ்மெல்லு நம்மளால தாங்க முடியும். அப்போ சுத்தமாயிக்கொண்டு கடவுள்கிட்ட போறதுக்கு ட்ரை பண்றோம், போகவே முடியாது. ஆனா தேவன் நம்ம சுத்தமா இருக்கோமோ இல்லையோ அதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. புரியுதுங்களா? நம்மளை நேசித்து நமக்குள்ளாக இருப்பவர் தான் இயேசு. ரெண்டும் பயங்கர வித்தியாசம். புரியுதுங்களா? நம்மளை சுத்தமாக்கிக்க முடியுமா? உடம்ப சுத்தமாக்கிக்க முடியும், மனசை முடியவே முடியாது, இல்லைங்களா? அப்போ ஆவி கலங்கப்பட்டது, அந்த உயிர் வந்து யாருமே கலங்கப்படுத்த முடியாது, அதுல வாசமாயிருக்காரு. புரியுதுங்களா? இயேசு எங்க வாசமாயிருக்காரு? நம்ம ஆவியில இருக்காரு, மனதுல நிச்சயமா கிடையாது. ஏன் மனசு வந்து குழப்பமா இருக்கு, ஏன் மனசு வந்து சுபாவத்திலேயே நிறைய குழம்புது அப்படின்னா, முதலாவது தேவன் மனுஷனை படைக்கிறார். புரியுதுங்களா? அவன் பேர் என்னங்க? ஆதாம் ஏவாள் படைக்கிறாங்க. ஆதாம் ஏவாளுக்கு ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26 தமிழ் வசனம் யாராவது கொஞ்சம் பக்கம் கிடையாது. ஆதியாகமம் 1:26. தேவன் அவர் என்ன சொல்றா, மனுஷனை படைக்கும்போது என்ன சொல்றாரு பாருங்க, நமது சாயலாக அவரை போலவே அவரது ரூபத்தின்படியையும் மனுஷனை உருவாக்குவோமாக. கடைசி வசனம், கடைசி பாட்டு வந்துருங்க, அதுலயே இல்ல ஆளுகை மனிதன் எல்லாத்தையும் ஆளுகைன்னு ஒரு வசனம். பூமியின் மீது ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஆளக்கடவர், அதாவது சகலத்தையும் ஆள்றதுக்காக மனுஷன் என்ன பண்றாரு, அவரது ரூபமாகவும் சாயலாகவும் படைக்கிறார். இப்ப நம்ம எல்லா பூமி ஆள்றோமா? ஊரு வீட்டையே ஆள முடியாது. யாராவது வீட்டை ஆள்றவங்க இருக்காங்களா? யாரும் ஆள முடியாது. புருஷன் சொன்னா பொண்டாடி பிரச்சனை வந்துடும், பொண்டாடி சொன்னா புருஷனுக்கு பிரச்சனை வந்துடும், 2 பேரும் சேர்த்து சொன்னா பிள்ளைங்களுக்கு பிரச்சனை வந்துடும், பிள்ளைங்களுக்கு பிரச்சனை வந்தா இப்படி தொடர்கதை தான். அப்ப வீட்டையே ஆள முடியாது, கிராமத்தை ஆள முடியாது, ஊர் ஆள முடியாது, ஊராட்சி, நகராட்சி, மாநிலம், மாவட்டம் எதையுமே ஆள முடியாது. ஆனா ஆண்டவருடைய நோக்கம்
இப்போ பூமியை ஆள்றதுக்கு தான் நம்ம ஆண்டவர் படைச்சாரு. ஆதாம் கிட்ட அந்த அதிகாரத்தை கொடுக்குறாரு. அந்த ஆதாம் கிட்ட இருந்து சாத்தான் என்ன பண்ணான்? ஏமாத்தி அதிகாரத்தை எடுத்துக்கொள்றான். புரியுதுங்களா? ஸோ பேசிக்ஸ் நான் எடுக்கிறேன்னா புதுசாக வந்திருக்க அப்போ அந்த ஆத்மா அந்த அவங்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை என்ன பண்ணிட்டாங்க? தொலைச்சிட்டாங்க. யார்கிட்ட தொலைச்சாங்க அப்படின்னா தீய சக்தியான சாத்தான். அவனை வந்து என்ன பண்ணிட்டான்? இதுக்கு மேல விஷயம் இருக்குது, நீ இயேசுவாவே மாறிடுவ, தெய்வமாவே மாறிடுவேன்னு சொல்லி என்ன பண்றான்? அந்த அதிகாரத்தை வாங்கிட்டான். புரியுதுங்களா? இப்போ அந்த அதிகாரம் வந்து அவன் சொன்ன குரலை கேட்டது எது முதல்ல கேட்கும்? மனுஷன் ஒருத்தர் பேசினா எது முதல்ல கேட்கும்? ஒரு மனுஷன் நம்மகிட்ட பேசினா எது முதல்ல அதை எடுத்துக்கொள்ளும்? மனசு. காதுக்குள்ள போறேன்னா காது வச்சுக்குமா? நேரம் எங்க போங்க? மனசுக்கு பேர். புரியுதுங்களா? அப்போ தேவனுடைய சத்தத்தை மட்டும்தான் கேட்கறதுக்கு மனுஷனை படைக்கப்பட்டான். அவன் என்ன பண்ணிட்டான்? தீய சக்திக்கு இடம் கொடுத்ததுனால முதல்ல எது கெட்டு போச்சு? மனசு கெட்டு போச்சு. சொல்லுங்க. பாவத்தினாலே சாத்தானாலே மனிதனுடைய மூளை, மனது, ஆன்மா கரைப்பட்டது. ஆன்மானா மனுஷனுடைய மனசு. புரியுதுங்களா? இப்ப இந்த கரை பட்டது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஆதாம் என்கிற முதல் மனுஷனுடைய சாஃப்ட்வேர், அவனுடைய மூளை தான் வந்து எல்லா மனுஷங்களுக்கும் தகப்பனவன் தான். இப்போ அங்கேயே என்ன ஆயிடுச்சு? கெட்டு போச்சு. புரியுதுங்களா? இப்போ அவனுடைய வித்து, அவனுடைய வம்சம் தான் நம்ம எல்லாமே. அப்போ அவன் கெட்டு போன மனதுடைய ஒரு மனுஷனுடைய சந்ததியில வரவங்க எப்படி இருப்பாங்க? நல்லா இருப்பாங்களா? தெளிவா இருப்பாங்களா? இல்ல கெட்டு போன மனசோட இருப்பாங்களா? கெட்டு போன மனசோட தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? இதுதான் தேவன் சரி செய்ய விருப்பப்படுறார். தேவன் படைத்தப்போ மனுஷனுடைய மனசு கெடல. ஆனால் தேவனுடைய சத்தத்தை விட்டுட்டு வேற சத்தத்தை கேட்டதுனால தீய சக்தி அவனுக்குள்ள உள்ள வந்ததுனால அவன் மனது கேட்டு விட்டது. எத்தனை ஆயிரம் வருஷம் கழிச்சு இன்னைக்கும் நம்முடைய மூளையில ஏன் குளறுபடி இருக்கு அப்படின்னா அங்கேயே கரெக்ட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இப்ப இதை சரி பண்ணுவதற்கு மூளையில பிரச்சனையான மூளையிலேயே போய் ஒரு பிரச்சனையை சரி பண்ண முடியுமா? முடியவே முடியாது. கெட்டு போனதை சுத்தமானதை வச்சுதான் சரி பண்ண முடியும் இல்லையா? அப்போ என்ன பண்றது? சுத்தமான மனுஷனுடைய ஆவியின் மூலமாக மனதை சரி பண்றாரு. புரியுதுங்களா? அப்ப நம்ம மனது சொல்றபடி எல்லாம் கேட்டா தேவன் நம்மோட உதவி, தேவனுடைய உதவியை நம்ம எடுக்க முடியாது. ஆனா மனது சொல்றதை கேட்காம அது ஒரு பழக்கம். எப்படி காலையில எழுந்திரிச்சோன்னா நம்ம யாரு இருக்காங்களோ இல்லையோ நம்ம காலையில எழுந்திரிச்சு முதல்ல என்ன பண்ணுவாங்க? பல் தேய்ப்போமா? இல்ல ஞாபகப்படுத்தணுமா? பல் தேய்க்கணும், மூஞ்சி கழுவணும், கடன்கள் முடிக்கணும். இது வந்து ரொட்டீன் பழக்கம் ஆயிடுச்சா? இந்த பழக்கத்தை வந்து எப்படி நம்ம கொண்டு வரணும்னா நம்ம ஆவியிலே இயேசுவோட பேசிதான் கொண்டு வர முடியும். சொல்லுங்க. ஒரு தினம் பழக்கத்திலே ஆவியிலே இயேசுவோடு பேசி நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். புரியுதுங்களா? இப்போ இது பழக்கம் வந்து ரொம்ப பிரச்சனையான விஷயம். ஏன்னா காலையில எந்திரிச்ச உடனே ஐயோ இன்னைக்கு வந்து அதை செய்யணும்னா இதை செய்யணும்னா லிஸ்ட் என்ன பண்ணிடும்? சர 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 லிஸ்ட் ஏறிடும். பயிர், காசு, பணம், கடன், வட்டி, சீட்டு, மாடு, ஆடு, எல்லா பிரச்சனையும் வீட்டில் அது இது எல்லாம் மண்டல ஏறிக்குமா? அப்ப என்ன ஆயிடும்? ஆவியில செயல்படுறதுக்கு மனசு என்ன பண்ணாதுங்க? விடாது, விடவே விடாது. ஏன்னா ஆவியில நீங்க தெளிவாயிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. புரியுதுங்களா? உங்களை வந்து ஜெயிக்க விடாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு எதிரி தான் இருக்கிறோம். யார் அது? உங்களை ஜெயிக்க விடாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு எதிரி யாரு? மனசுதான். புரியுதுங்களா? சாத்தான் வந்து டெய்லி பிசாசு வந்து மூட்டை கட்டிட்டு வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு நீங்க செய்யும் போதெல்லாம் ஆப்போசிட்டா செய்யறது அளவுக்கு அவன் பெரிய ஆள் கிடையாது. அவனுக்கு ஆள் பலமும் இல்லை. அவனே ஒரு வீணா போனா வடிகட்ட முட்டாள். அவனுக்கு அறிவு கிடையாது. அப்போ அவன் வந்து நம்ம கூட டெய்லி வீட்டு வாசல்ல
உட்காந்து சடலம் போட மாட்டான். அவன் என்ன பிரச்சனை பட்டானா, முதல்லயே மூளையில ஆதாம் கிட்டேயே அவன் கெடுத்துட்டான். அப்போ நம்ம மூளை என்ன பண்ணுதுன்னா, தானா தப்பு தப்பா செய்யும். நிறைய கோபம், தாபம், எரிச்சல், நம்பிக்கையற்ற தன்மை, சமாதானம் இருக்காது. இதெல்லாம் நேச்சுரலா வந்துருச்சு. அப்போ ஆவியில என்ன பண்றாரு, இயேசு அந்த மனசை சரி பண்ணுறாரு. இப்போ இதை புரிந்து கொண்டு விட்டீங்க அப்படின்னா மனசை ஜெயிக்கிறது வந்து ஒரு பழக்கம், ஈஸியா வந்துடும். புரியுதுங்களா? அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், மனசு என்ன சொல்லுதோ அதை உடனடியா கேட்கக்கூடாது. இவ்வளவு நாள் என்ன சொன்னோம், மனசு சொல்றதுபடி செய், மனசாட்சி சொல்றதுபடி செய். மனசாட்சி பொய் சொல்லும். ஆனா மனசாட்சி பொய் சொல்லிடும். புரியுதுங்களா? தப்பா நடத்திடும். மனசாட்சி கரெக்டா சொல்லியிருந்தா இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில உட்கார மாட்டோம். எல்லாமே சரியாயிடும். யாருக்காவது சரியானவங்க இருக்காங்களா? இல்ல. புரியுதுங்களா? அப்போ மனசு சொல்லுகின்ற எண்ணங்களை எதிர்க்கிறது தான் முதல் ஒரு இயேசுவை ஏற்றுக்கொள்றவனுடைய பழக்கம். புரியுதுங்களா? இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், போய் ஒரு 1/2 மணி நேரம் கதவை சாத்திட்டு எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க எல்லாம் சொல்லி நம்ம பேசிட்டு திருப்பி வெளியே வந்து மனசு சொல்றபடி எல்லாம் செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, ஆசீர்வாதம் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது. புரியுதுங்களா? இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பண்ற தவறு என்னன்னா, காலையில 1/2 மணி நேரம் பைபிள் படிச்சு 1/2 மணி நேரம் ஜெபம், அதுக்கப்புறம் இயேசுவை கழட்டி விட்டுருவாங்க. கழட்டி விட்டு குழப்ப பார்த்துக்கிட்டு மனசு போறபடி எல்லாம் செஞ்சு பிரச்சனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது, வியாதியிலிருந்து தப்பிக்க முடியாது. புரிஞ்சுதுங்களா? இயேசு அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை விருப்பப்படுறது. அவர் என்ன விருப்பப்படுறாருன்னா, நம்ம அன்றாட வேலை செய்யறதுல எல்லாத்துலயும் அவரோட கேட்டு செய்யறோமா? புரியுதுங்களா? அப்போ கேட்க 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 என்ன ஆகும் அப்படின்னா, இயேசு இதுக்கு என்ன பிரச்சனை, இதுக்கு என்ன பிரச்சனை, பிரச்சனைகளை வந்து மனசு கொடுக்கும். இன்னைக்கு இவருக்கு பணம் தரணும், இன்னைக்கு வந்து இந்த வேலையை செய்யணும், ஒரு பிரச்சனையான விஷயம் இருக்கு, இதெல்லாம் ஒரு போராட்டம் இருக்கு. அப்படிங்கும்போது இது வந்து நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை பார்த்துட்டேன், நான் அப்படி செஞ்சுவேன் இப்படி செஞ்சுவேன் மனசு செய்ய சொல்லும் போது நீங்க என்ன செய்யணும்னா, இயேசுவே இது எனக்கு சொல்லித்தாங்க. அப்படி சொல்லும் போது நீங்க கஷ்டப்பட்டு செஞ்சதை தேவன் சுலபமா செஞ்சு கொடுக்குறாரு. அந்த கனெக்ஷனை தான் அவர் என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறாரு. அப்ப தேவன் செயல்படுவதற்கு உங்களுடைய நினைவு தேவை. நீங்க அவரை நினைக்காம ரொட்டீனா போயிட்டீங்கன்னா தேவனால எதையுமே செய்ய முடியாது. நிறைய விஷயங்கள் தோத்துக்கிட்டே போயிடும். புரியுதுங்களா? இதே தான் நம்முடைய ஊழிய பகுதி. இப்போ ஊழியம்னா சபை நடத்துதல், அந்த ஊழியத்தை நான் சொல்ல. அதாவது அன்றாடம் நான் இயேசுவை குறித்து அவரை நினைத்து செய்கின்ற காரியங்கள் ஒன்றொன்னா ஒப்பு கொடுத்து செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய குணாதிசயங்கள் மாறும், நம்முடைய கேரக்டர் மாறும். ஏன்னா முதல்ல கோபமான ஆளா இருப்பான், ஆனா சாந்தமான மனுஷனா மாறிடும். ஏன் மாறினான் அப்படின்னா, இயேசு கிட்ட கேட்டு கேட்டு என்ன பண்றான், பேசுறான், கேட்டு கேட்டு செயல்படுறான். அப்ப தோல்வி கம்மியாயிட்டே வருது, வெற்றி வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாயிட்டே போகும். ஸோ வெற்றியை ஜாஸ்தியாகணும்னா என்ன பண்ணும், ஒவ்வொரு விஷயத்தையும் யார்கிட்ட கேட்கணும். ஆமா, ஒருத்தனை அடிக்கணுமா, சிக்கிக்கிட்டா ஒருத்தன் 4 பேர் சேர்ந்துக்கிட்டோமா, அவனை அடிக்கணும்னா என்ன பண்ணும், பெரம்பெடுத்து அடிக்கக்கூடாது. இயேசுவே அவனை அடிக்கலாமா, வசமா மாட்டிக்கிட்டான், அவன் தான் தப்பு, அவன் பக்கம் நியாயமே இல்லைதான், நம்ம பக்கம் தான் நியாயம் இருக்கு, ஆனாலும் அடிக்கிறதுக்கு முன்னாடி இயேசுவே அடிக்கணுமா அப்படின்னு கேட்கணும். ஒருத்தனை திட்டத்துக்கு முன்னாடி சொல்லுங்க, இயேசுவே திட்டுமா, அவன் கடங்காரன் தான், பணம் ஏமாத்திட்டாதான், சிக்கல்ல மாட்டி விட்டாதான், உண்மைதான், ஆனா சொல்ல மாட்டாரு, சொல்ல மாட்டாரு, இயேசு திட்ட சொல்ல மாட்டாரு. ஆனா வராத பணத்தை வர வைப்பாரு. எப்ப வர வைப்பாருன்னா, நம்ம வாய் திறந்து திட்டக்கூடாது. நம்ம மீறி திட்டிட்டு இருந்தோம், நம்ம மனசு சொல்றத செயல்பட்டோம்னா, மனசு வந்து விழுந்து போன ஒரு விஷயம், ஒரு தோல்வியான விஷயம். அப்போ அதன்படி சொல்லும் போது இயேசு வந்து அந்த தோல்வியான மனசு சொல்றதெல்லாம் அவர் கேட்க மாட்டார். இப்போ வந்து ஒருத்தன் வாழ்க்கையில தோத்து போய் பிச்சைக்காரன் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் சொல்றதை நம்ம கேட்போமா? அவன் சொல்றான் இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்போமா? அப்போ வாழ்க்கையில தோத்து போய் இருக்கிற பிச்சைக்காரன் தான் மனசு. அப்போ அந்த பிச்சைக்கார மனசு சொல்றதை கேட்போமா? கேட்க மாட்டோம். புரியுதுங்களா? அப்போ ஐஸ்வர்யம் உள்ள சுத்தமான இயேசு சொல்றதான் கேட்போம். அப்ப இயேசு என்ன சொல்றாரு, நீ அமைதியா இரு,
நான் உனக்காக யுத்தம் செய்வேன், நீ அமைதியா இரு, நான் உனக்கு யுத்தம் செய்வேன், உனக்கு உண்டானது நான் கொண்டு வந்து தருவேன். இது ஒரு பழக்கம். இதை பழகலைன்னா மறுபடியும் பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே போக முடியாது. வருஷம் போயிடும், பிரச்சனைகள் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். அதுக்கு அடுத்த நிலவரத்துக்கு மேல ஆசீர்வாதத்துக்கு வர முடியாது. இப்போ யார் காரணம் அப்படின்னா இயேசு காரணம் இல்லை. நம்ம மனசு சொல்றதெல்லாம் நம்ம பேசிடுறோம், செய்திடுறோம், அதுவே தடையா மாறும். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதா? சரி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆவி உயிர்ல என்ன இருக்குன்னு சொன்னாங்க? யார் இருக்கா? ஏசப்பா இருக்காரு இல்லையா? அந்த வெளிச்சம், அது இயேசு உலகத்திற்கு மெய்யான வெளிச்சமா இருக்கிறார். அப்போ அந்த வெளிச்சம் நம்ம ஆவியில இருக்கும்போது சரியானபடி நம்மை நடத்தும். ஒரு வசனம் பாருங்க, கொலோசியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். கொலோசியர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக சங்கீதத்தினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவுள். இதற்கேற்ற நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். 360 வேர்ட் மாதிரியா? இங்கிலீஷ்ல வேர்ட் காட்லஸ் மைக் எடுத்து வராங்க. நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனுக்கு கொலோசியர் 3:16. சரி, ஓகே. அதாவது ஒரு வார்த்தை நம்ம கேட்கும்போது அந்த வார்த்தை உலகத்தில் இருக்கிற பழக்கம் என்னன்னா மனசுல வச்சுக்கோ. கொலோசியர் 3:8 படி. இப்பொழுதோ கோபமும் பொறாமையும் உங்கள் வாய் பிறக்கலாகாது, தூஷணமும் வம்பு வார்த்தைகள் மத்திய பிறலாம் இல்ல. அது சரி. இப்போ ஒரு உலகத்துல நம்ம பேசுற வார்த்தைகள் எங்க போய் நிக்குதுங்க? மனசுல நிக்குது இல்லையா? மனசுல நம்ம நினைவு வச்சுக்கிறோம். இப்போ அந்த வார்த்தை உங்களுக்கு அது ப்ரொடக்டிவா இருக்க முடியாது, பாசிட்டிவா இருக்க முடியாது. ஒரு விஷயத்தை தீமையில இருந்து நன்மையா உருவாக்க முடியாது. ஆனா நான் இப்போ பேசுற தேவனுடைய வார்த்தை வசனம் அது என்ன பண்ணும்னா உங்க மனசுல மட்டும் இல்லைங்க, உங்க ஆவியில போய் உட்காரும். இந்த பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம எடுத்து பேசும்போது இந்த வார்த்தை வெறும் மனசுல மட்டும் கிடையாது, அது ஆவியில போய் உட்காரும். சொல்லுங்க, தேவனுடைய வசனம் மனதில் மாத்திரமல்ல என்னுடைய ஆவியிலே உட்காரும், கிரியை செய்யும். புரியுதுங்களா? யோவான் 6:63. யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறது. நான் சொல்லும் வார்த்தை ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. புரியுதுங்களா? இப்போ இந்த வார்த்தைக்கு சாதாரண வார்த்தை கிடையாது, ஒரு மனுஷன் பேசுற வார்த்தை கிடையாது. பைபிள்ல இருக்கிற வார்த்தையை எடுத்து நம்ம உபயோகப்படுத்தும் போது அதுல என்ன இருக்குங்க? ஆவி இருக்கிறது. அதுல ஜீவன் என்னங்க? உயிர் இருக்கு. புரியுதுங்களா? அப்போ ஒரு மனுஷனுக்கு உயிரை கொடுக்கணும்னா அந்த வார்த்தையை கொடுத்த போதும் அது என்ன ஆகுங்க? உயிர் உண்டாகும். அப்போ உயிர் உண்டாகிறது அழியாது, அழிவுக்கு கொண்டு போகாது. புரியுதுங்களா? அப்ப தேவனுடைய வார்த்தையை நம்ம பேசி பேசி பழகும் போது நம்ம உயர்த்தப்படுவோம். புரியுதுங்களா? அதனால மனுஷன் பேசுகிற விதமாக பேசக்கூடாது. முதல்ல மனுஷன் எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவோம்? பிரச்சனைகளை பேசுவோம்.
புரியுதுங்களா? அந்த பழக்கத்தை விட்டு விட்டு ஆவியிலிருந்து நம்ம பேச ஆரம்பிக்கும் போது, ஆவியில இயேசு இருக்கிறார். நீங்க திருப்பி கூப்பிட்டுலாம் வர வைக்க வேணாம். இயேசு ஏற்றுக்கொண்டா அவர் எங்க இருக்காருங்க? ஆவியில இருக்கார், வந்துட்டார். அவர் திருப்பி போக மாட்டார். புரியுதுங்களா? அப்ப ஆவியில நம்ம அவரோட தொடர்புடைய போது அவர் சொல்லுகிற வார்த்தைகள் பேசும்போது ஒன்னொன்னும் உருவாகும். அதுல தோல்வியே கிடையாது, 100% ஃபெயிலியர் கிடையாது. அது நீங்க நினைத்ததை உருவாக்க தவறாது. எது ஈஸிங்க? கஷ்டப்பட்டு ஒருத்தனை திட்டி ஒருத்தனை மாத்துறது ஈஸியா, இல்ல இயேசு கிட்ட கொடுத்து இயேசு சொல்ற வார்த்தையை சொல்லும் போது மாற்றத்தை பார்க்கறது ஈஸியா? எது ஈஸி? இயேசு சொல்றது ஈஸி. ஆனா அது எப்ப செயல்படும்? பழக்கத்துக்கு கொண்டு வரும். மனசோட வேலை என்ன பண்ணுங்க? அதை மறக்கடிக்க செஞ்சு நம்ம என்ன பண்ணோம்? பழக்கத்துல கொண்டு வரும். மனசு ஒரு வார்த்தையை சொல்ல வரதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்டாப் போட்டு நிறுத்தி இருப்பா, மனசு சொல்றது நான் பேச மாட்டேன், ஆவியில என் தேவன் என்ன சொல்றாரு, அந்த வார்த்தையை பேச பழகிட்டோம்னா வியாதி உடம்புல நிக்காது. சொல்ல கண்டிப்பா நிக்காது. வியாதி நிக்காது, வேதனை இருக்காது, சாபம் இருக்காது, பாவங்கள் இருக்காது. புரியுதுங்களா? நம்ம கஷ்டப்பட்டு எதுக்கு போராடி ஜெயிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா உதவி செய்கிற இயேசு என்ன பண்ணுவாருங்க? உங்க மூலமா எல்லாத்தையும் மாத்திட்டு இருப்பாரு. நமக்கு தெரியாது. ஆனா சில வருஷங்கள் கழிச்சு பார்க்கும்போது என்ன இவரை இப்படி மாறிட்டாங்கன்ட்டு மதம் மாறதை பத்தி சொல்ல மாட்டாங்க. ஆளுடைய குணம், ஆசீர்வாதம், வியாதி இல்லாம மாறுறத நம்ம அனுபவிப்போம். புரியுதுங்களா? அடுத்து ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை. ஆராதனை என்னங்க? கடவுளை கும்புறது, ஆராதிக்கிறது. புத்தியுள்ள ஆராதனை என்ன? நம்முடைய சரீரத்தை, உடம்ப என்னவா கொடுக்கணும்? ஜீவ பலியாக கொடுக்கணும். புரியுதுங்களா? பலினா நம்மளே போய் ஆடு கடை இடத்துல படுத்துக்கிட்டு வெற்றா அப்படின்னு சொல்றது பலி இல்லை. புரியுதுங்களா? ஆனா உயிரோட இருக்கிற ஜீவ பலி என்னன்னா, நம்ம உடம்பும் மனசு சொல்றத கேட்காம அதை பலியிட்டு மனசை என்ன பண்ணுங்க? பலியிட்டணும். மனசு சொன்னாதான் உடம்பு கேட்கும். எந்திரிச்சு நட மனசு சொன்னாதான் எந்திரிக்க முடியும். மனசு சொல்லனா என்ன பண்ண முடியாது? எந்திரிக்க முடியாது. சில டைம் நைட்டு நல்லா தூங்கும் போது பார்த்துருக்கீங்களா, திடீர்னு இந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். திடீர்னு எந்திரிக்கணும்னு நினைப்பா எந்திரிக்க முடியாது. ஐயோ அம்மான் கத்துற மாதிரி இருக்கும், ஆனா சத்தம் வெளியில் வராது. பார்த்துருக்கீங்களா? அந்த அனுபவம் இருக்கா? திரும்பலாம் நினைப்போம், திரும்ப முடியாது. அப்புறம் என்ன இது ஒண்ணுமே சம்பந்தம் இல்லாம, அது என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? பேய் காத்து கருப்பு நைட் தூங்கும் போது இவன் பார்த்தா மெத்த மாதிரி குண்டா இருக்கிறான், மேல ஏறி உட்காந்துட்டான் அப்படின்னு பேய் தான் பண்ணுவோம். ஆனா சோஃபா புதுசா இருக்குது, மேல ஏறி உட்காந்து போட்டு பிசாசு உட்காந்து. அப்படி கிடையாது. புரியுதுங்களா? சரி, மெடிக்கலா போய் டாக்டர்கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு நிறைய டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஆனா அவங்க என்கிட்ட வைத்தியம் எடுத்துக்கிறாங்க. இப்போ அவங்க கேட்குறாங்க, அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? நீங்க தலகாணியை உயரமா வச்சு ரத்த ஓட்டம் என்ன பண்ணலீங்க, மூளைக்கு போகல, அதனால நீங்க எந்திரிக்க ட்ரை பண்றீங்க, கத்த ட்ரை பண்றீங்க, உடம்பு வேலை செய்ய மாட்டேங்குது. ஆனா வேதத்துல இதுல வசனம் இருக்கு, என்ன உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பேயும் அந்தல, ரத்த ஓட்டமும் தடையாவல. என்னன்னா இந்த உடம்பினுடைய செயல்பாடு உயிரோட ஒட்டி இருக்கு. புரியுதுங்களா? இந்த உடம்புடைய செயல்பாடு உயிர் ஒட்டிட்டு, உயிர் போச்சுன்னா உடம்பு செயல்படாது. புரியுதுங்களா? இப்போ இந்த உயிர் என்ன பண்ணும்? நைட் தூங்கும் போது அது வேலை செய்யும். உயிர் தூங்கினா என்ன ஆகும்? நைட்டு தூங்கும் போது உயிர் தூங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் பால் ஊற்றிடுவாங்க இல்லையா? அப்ப நைட்டு உடம்பு தூங்கும் போது உயிர் தூங்காது. புரியுதுங்களா? அப்போ உயிர் சில டைம் ஏதாவது ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்.
ஆனா உடம்பு என்ன ஆகாது, அதோட கனெக்ட் ஆகாது. புரியுதுங்களா? அப்போ உயிர் செயல்பாட்டுக்கு உடம்பு ஒத்துழைக்காம இருக்கிறது அந்த பிரச்சனை. கனெக்ட் ஆகாம சில வினாடிகள் அந்த தொடர்பு வந்து டிஸ்கனெக்ட் ஆகும். இதுதான் விஷயம். பைபிள் வசனம் இருக்கு, அது ரொம்ப டீப் சப்ஜெக்ட். இப்போ ஆவியும் உடம்பும் தொடர்புடையதா வேணும் அப்படின்னா இதுக்கு நடுவில் மத்தியஸ்தர் இருக்காங்க. ஆவி இருக்காரு, உள்ளான ஒரு உயிர் இருக்கு, ஆவி இருக்கு, அதுல இயேசு இருக்காரு, உடம்பு இருக்குது. இந்த ஆவி சொல்றத உடம்ப செயல்படுத்த வைக்கிறது எது? ஆவி உள்ள இருந்து சொல்லுது, உடம்பு செயல்படணும். அதை சொல்றது யாரு? மனசு. புரியுதுங்களா? இப்ப இந்த மனசு வந்து தனியா செயல்படுச்சு. இப்ப அந்த மனசு என்ன பண்ணும்? ஆவி பக்கம் திருப்பணும். அப்போதான் என்ன ஆகும்? ஆவி சொல்றத, ஆவியானவர் சொல்றத, ஏசப்பா சொல்றத மூளை கேட்டு உடம்பு செயல்படும். புரியுதுங்களா? இப்ப இந்த டிஸ்கனெக்ஷன், இந்த ஆகும் சேவம் பண்ற வேலையை மனசு கரெக்டா பார்க்கும். மனசு என்ன பண்ணுங்க? ஆவியும் உடம்பும் சேர விடாது. நீங்க சேர்த்து பழகிட்டீங்கன்னா வியாதி உங்க உடம்புல இருக்க முடியாது. சொல்லுங்க, ஆவியும் என் உடம்பையும் மனதின் மூலமா ஒண்ணு சேர்த்துட்டேன்னா வியாதி என் உடம்புல இருக்காது. சரிங்களா? இப்போ ஒரு வாரமா ஒரு 15 நாளா என் மனசுல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நெஞ்சு படப்படுற மாதிரி ஒரு உடல் படப்படப்பு, நெஞ்சு படப்படுது. அப்புறம் திடீர்னு ஒரு சுத்தல், திடீர்னு ஒரு தலை சுத்தல் வருது. அப்புறம் டாக்டர்கிட்ட நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்? மனசு என்ன பண்ணும்? உடனே என்ன பண்ணுங்க? டாக்டர் ஏசுட்டு போக சொல்லுமா? சொல்லாது. உங்களுக்கு செலவுக்கு என்ன பண்ணும்? மனசு கரெக்டா பிராக்கெட் போடும். இவனை வந்து இன்னைக்கு 2000 ரூபாய் செலவு பண்ண வைக்கணும் மனசுக்கு தெரியும். இவனை ஒழிச்சு கட்டுறதுக்கு டாக்டருக்கு போன் அடி அப்படின்னு மனசு சொல்லணும். நம்ம என்ன பண்ணுவோம்? டாக்டர் டோக்கன் வாங்கிட்டு பொறுமையா காத்திருந்து அவர் மாஸ்க் எல்லாம் போட்டு பயங்கர மிஷினோட அங்க போய் இசிஜி செக் பண்ணுங்க, அது பண்ணுங்க அப்படின்னு நம்மளுக்கு நல்ல திருப்தி. சரி, நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நானும் அதை என் மனசு சொன்னபடி போயிட்டேன். டாக்டர் சொன்னா, போச்சு உனக்கு வெயிட் வந்து ரொம்ப ஓவரு, நீ எப்போ சாவுவேன்னு நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், எப்போ வேணா ஹார்ட் அட்டாக் வரும், உனக்கு ஆரம்பிச்சிருச்சு, வா உடனே வா அப்படின்னு. நான் என்ன பண்ணேன்? ஐயோ சரி போய் செக் பண்ணுவோம். தேர்தலில் தான் இருக்குது ஆஸ்பத்திரி, வித்யாநர்சிங்கம். அந்த ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணோம். அப்போ டாக்டர் எல்லாம் செக் பண்ணாரு. அப்புறம் அந்த ரிப்போர்ட் வச்சிருக்கு, எல்லாம் பயங்கர ஸ்கேன், 2500 ரூபா பில்லு. அப்புறம் என்ன பண்ணாரு? ஹார்ட் கூட்டிட்டு போன என்னுடைய நண்பர் டாக்டர், என் கிளாஸ்மேட்டு, அவர் கூடவே இருந்துக்கிட்டார். ஏன்னா என்னால் அக்கறை, ஒரு 52 வயசாச்சு, வெயிட் ஜாஸ்தி, டிக்கெட் வாங்கிடுவாரு, நல்லா செக் பண்ணுங்கன்னு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட சொல்றாரு. அவர் மெஷின் எல்லாம் வச்சு கம்ப்யூட்டர் என் பக்கம் திருப்பிட்டாரு. இந்தாங்க உங்க ஹார்ட்டே தெரியுது பாருங்கன்னு. நான் படுத்துக்கிட்டே பார்த்துட்டு இருக்கேன். அது ஹார்ட் பம்ப் பண்ணுது. சிவப்பு கலர்ல ரத்தம், ப்ளூ கலர்ல கெட்ட ரத்தம். அவரே சொல்றாரு, இதுதான் அளவு, இவ்வளவுதான் பம்ப் பண்ணணும், இதுக்கு மேல இருந்தா டேஞ்சரு அப்படின்னு ஒன்னொன்னும் அளவு சொல்லிக்கிட்டே வர்றாரு. 70 இருந்தா அவன் ஹார்ட் அட்டாக். உங்களுக்கு நார்மலா 5 இருக்கணும், இது 5 தான் இருக்குன்றாரு. ஒவ்வொரு ஸ்டெப்பா காமிச்சிட்டு அதெல்லாம் சிடி போட்டு கொடுத்துட்டாரு. எங்க வேணா போட்டு வருவாரு. கடைசியில 2500 ரூபாய் செலவானதுக்கு அப்புறம் டாக்டர் என்ன சொல்றாரு? 20 வயசு வாலிபர் மாதிரி உங்க ஹார்ட் வேலை செஞ்சுட்டு இருக்குது. அப்போ அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஹார்ட் பிரச்சனையே கிடையாது, நிம்மதியா போங்க. அப்போ கூட்டிட்டு போன டாக்டர் ஏமாற்றம் ஆயிடுச்சு. ஏங்க உண்மையா சொல்றது, என்ன ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லையா? அப்போ என்ன பண்றாரு? திருப்பி செக் பண்ணாரு சில இதெல்லாம், அதாவது வால்வு, ரத்த குழாய்கள்லாம் தடிச்சிருக்கா அப்படின்னு. எதுவுமே இல்லை. அப்போ என் கிளாஸ்மேட் டாக்டர் என்ன சொல்றாரு? பரவாயில்லப்பா, இயேசு ஒன்று என்ன பண்ணாலும் காப்பாத்திக்கிட்டே வர்றாருன்னு அவர் சொல்றாரு. அப்பதான் என் மனசுக்கு உரைக்குது. மனசு சொல்றது கேட்டு என்ன ஆயிடுச்சு? 2500 ரூபாய் போயிடுச்சு. வீட்டிலே நிம்மதி, எனக்கு ஒண்ணு வராது அப்படின்னு ஆவியில சொல்றாரு. ஏசப்பா உனக்கு ஒண்ணும் இல்லைங்கிறாரு. ஆனா என்ன ஆகுது? நம்மளுக்கு ஓவர் டென்ஷனு, ஓவர் வேலை, பிரச்சனைகள் இருக்குது. அதனால கண்டிப்பா ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருக்குன்னு தான் போனேன். புரியுதுங்களா? அப்புறம் எடை போடுற மெஷின்ல நீங்க சொன்னாங்க, நான் சொன்னேன் வேணாம் சிஸ்டர், மெஷின் உடஞ்சிடும்,
இது வந்து கண்ணாடி மாதிரி இருக்குது, வேற பெரிய பார்சல் மிஷின் இல்லையான்னு கேட்டான். இல்லைங்க, உடனே பரவாயில்ல அப்படின்னாங்க. ஏறி நின்னா வெயிட் வந்து அவங்க ஏன் 2 ஆள் வெயிட் காமிக்குது அப்படின்னாங்க. கண்ணு வைக்காதீங்க சிஸ்டர், 138 என்னமோ காமிச்சிச்சு. சரி, அவர் என்ன சொல்றாரு டாக்டர், 138 52 வயசுல ஹார்ட் இந்த கண்டிஷன்ல இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சொல்றாரு. இப்ப நான் டயட்டோ ஹார்ட் டேப்லெட்டோ எடுக்கல, ஆனா இத்தனை வருஷம் ஒரு 7 வருஷமா என்ன பழகிட்டேன் அப்படின்னா, ஆவியில இயேசு என்ன சொல்றாரோ அதை மட்டும் சொல்லி சொல்லி பழகிட்டேன். அப்ப என்ன பழகினேன் அப்படின்னா, எனக்குள்ள வியாதி இல்லை, எனக்குள்ள பிரச்சனை இல்லை, ஏன்னா இயேசு என்கிட்ட இருக்காரு. என் ஆரோக்கியத்துக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி 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 என்ன இருக்கு, சாட்சி நீங்க ரிப்போர்ட்டா வந்துருக்கு. புரியுதுங்களா? அப்போ அந்த பழக்கம் தேவன் சொல்லுகிறத ஆவியில நம்ம எடுத்து பேசும்போது அது மாற்றத்தை உண்டு பண்ணுது. சாதாரணமா இந்த இந்த வெயிட்டுக்கு மனுஷன் கண்டிப்பா ஹார்ட் ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்கும். அது வந்து அசாதாரணமா ஒரு காரியத்தை தேவன் உருவாக்குறார். இப்போ இல்லாததை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை வந்து தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நம்ம வார்த்தை மிகவும் ஜாக்கிரதையாக நாம பேச வேண்டும். ரோமர் 7:22 உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி, உள்ளான மனுஷன் அதான் ஆவி. நம்ம வெளியில பார்க்குற மனுஷன் உண்மை இல்லை, புரியுதுங்களா? இது வந்து ஒரு பாத்திரம். நம்முடைய உள்ளான மனுஷன் உயிர் தான் உண்மை. அப்ப அந்த உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன். அப்ப அந்த உள்ளான மனுஷன் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரோட இயேசுவோட பேசி பழகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய சூழ்நிலை மாறும். புரியுதுங்களா? வெளியில இருக்கிற சூழ்நிலை மாற்றவே வேண்டாம். வெளியில இருக்கிறது எல்லாமே பிரச்சனை தான். பையனை மாற்ற முடியாது, மனைவியை மாற்ற முடியாது, அப்பா அம்மாவை மாற்ற முடியாது, சொந்தக்காரங்களை மாற்ற முடியாது, அவங்களால மாற்ற முடியாது. ஆனா நம்ம ஏசப்பாவோட தொடர்புடையவர்களா இருக்கும்போது அவர்கள்னால நம்மளுக்கு பாதகம் வராது, மோசம் வராது, நஷ்டம் வராது, அவங்களால பிரச்சனை வராது. எல்லாவற்றையும் எல்லா சூழ்நிலையும் தேவன் மாற்றி விடுவார். புரியுதுங்களா? அப்ப நம்ம செயல்பட்டு மாத்துறதுக்கு ட்ரை பண்ணா பஞ்சாயத்து பிரச்சனை வரும். அவங்க இஷ்ட நஷ்டங்களுக்கு நம்ம விட்டு கொடுக்குற மாதிரி ஆகும். ஆனா எல்லாவற்றையும் இயேசு இடத்துல பொறுப்பு கையில கொடுக்கும் பொழுது அவர் வந்து சூழ்நிலைகளை மாற்றி தருவார். யாருக்கு சாதகமான எல்லாருக்கும் நல்லபடியா இருக்கும். இப்ப நம்ம ஒரு பிரச்சனைக்கு முடிவெடுக்க போனா ஒருத்தருக்கு லாபம், ஒருத்தருக்கு நஷ்டம். புரியுதுங்களா? ஆனா தேவன் ஏசப்பா கையில ஒப்பு கொடுக்கும் போது யாருக்கும் நஷ்டம் இருக்காது, எல்லாருமே அந்த ஆசீர்வாதமா லாபமா மாற்றிக்கொள்வார்கள். புரியுதுங்களா? அதனால அந்த உள்ளான மனிதன் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏசப்பாவோட எப்பவுமே கனெக்ஷன் இருக்கணும். அன்றாட பழக்கத்துல அது மறந்து போயிடும், ஆனா மறக்கவே கூடாது. எப்பவுமே அந்த கனெக்ஷனை மெயின்டைன் பண்ணிடும். அப்போ அந்த உள்ளான மனுஷன் வந்து கனெக்ட் ஆகும்போது ஒரு பொல்லாத சுபாவம் நமக்குள்ள இருக்கிறதெல்லாம் நான் சொன்னேன், அந்த மனசு கெட்டு போன மனசு ஆதியில இருந்தே நம்ம தாய் தகப்பன் பாட்டம் முப்பாட்டம் அப்படியே வந்த குணாசியமா மாறும். அதுக்கு பாருங்க ஆதாரம் எரேமியா 17:9. எரேமியா 17:9. அதான் அந்த இங்கிலீஷ்ல நான் படிக்கிறேன், தமிழ்ல 7:23 ரோமர்ல 7:23. ரோமர் 7:23. இந்த பிரமாணம் நம்முடைய ஆவியில ஏசப்பா சொல்கின்ற பிரமாணம்னா ரூல்ஸ். அந்த ரூல்ஸுக்கு விரோதமாக என்னுடைய போராடுகிற என்னுடைய அவயங்கள், என் மனசு, கண்ணு, காது, ஐம்புலன்கள், தொடுதல், உணர்தல், கேட்டல், நுகர்தல், ருசித்தல், இந்த உணர்வுகள் வந்து என்ன பண்ணுதுங்க, எதிர்த்து போராடுது. புரியுதுங்களா? அப்போ படிங்க சொல்லுங்க. என் அவயங்கள் இருந்து காண்கிறேன், அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்தின் சிதையாக்கி கொள்கிறது. அப்போ பாவ பிரமாணம் நம்ம உருவாக்கப்பட்டது என்ன ஆயிடுச்சுன்னா, ஆதாம் செய்த பாவத்தினால உருவாக்கப்பட்டுட்டோம். அப்ப என் அவயவங்கள் என்ன பண்ணுதுங்க, பாவத்துக்கும் வியாதிக்கும் சங்கடத்துக்கும் கஷ்டத்துக்கும் அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்குது.
உள்ளான மனிதனுக்குள்ள இருக்கிறது வந்து தேவனுடைய ஆவியானவர் அவர் இதெல்லாம் எதிர்த்து மாத்துறாரு. புரியுதுங்களா? அப்ப நம்ம அவயவங்கள் அடிமைப்பட்ட அவயவங்கள்லாம் மாறும். அவயவங்கள்லாம் உறுப்புகள் எல்லாம் மாறும். ஜெரமியா 17:9, எரேமியா 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம் திருக்குள்ளது. மனுஷனுடைய இருதயம் என்னங்க? திருக்குள்ளது. மகா கேடுள்ளதுமாய். மகா கேடுள்ளது. மனுஷனுடைய இருதயம் என்னங்க? மகா கேடுள்ளது. அப்ப இருதயத்துல வந்து மனசுல சொல்றது நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னானா என்னங்க அது? கேடுள்ளது. பெரிய அல்வா. அதுதான் மகா திருக்குள்ளது. கேடுள்ளது. அதை அறியத்தக்கவன் யார்? அதை அறியத்தக்கவன் யார்? அதை அறியத்தக்கவன் யார்? இருதயத்திலிருந்து என்ன சொல் வசனம், பைபிள் வசனம், தேவன் என்ன சொல்றாருன்னா இருதயம் மகா கேடுள்ளது, திருக்குள்ளது. புரியுதுங்களா? அப்போ நம்ம அந்த இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளது கீழ்ப்படிஞ்சோம்னா நிறைய இழந்துரும். நம்மளுக்கு தெரியாம பிசாசு ஸ்டாக் போட்டு உறிஞ்சுக்கணும். எங்கேயோ ஒரு ஓட்டையை வச்சு சம்பாதிச்சதெல்லாம் காலி பண்ணிடும். புரியுதுங்களா? அதை நிறுத்தணும்னா, அதை திருப்பி எடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா அதே மனசு சொல்றதை கேட்டா எடுக்க முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது தோல்வி போயிடுச்சு. இப்போ ஆவியில தேவன் சொல்றதை கேட்கும் போது ஓட்ட அடப்படும், தானா திருப்பி சேரும். அந்த சேர்க்கிற வேலையை நம்ம செய்ய வேண்டாம். முதல்ல பணம் விட்டது யாரு? நம்ம. மனசு சொன்னோம் இது செஞ்சா நல்லா இருக்கும், போய் பணத்தை போட்டோம், போயிடுச்சு. அப்போ அதை வந்து இப்ப நிறுத்திட்டு அதே மனசை செயல்படுத்தாம ஆவியில செயல்படுத்தும் போது இப்ப யார் செய்ய போறோம்? நம்ம செய்ய மாட்டோம், ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் என்ன பார்ப்பாருன்னா நீ செய்யான்னு பார்க்க மாட்டாரு, நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களா அதைத்தான் பார்ப்பாரு. நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா செய்யற வேலை கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிற வேலை அவருடையது. எப்படி அந்த ஆசீர்வாதம் தெரியாமலே அது என்ன ஆயிடும்? மைனஸ் பிளஸா மாறி. புரியுதுங்களா? அடுத்த வருஷம் எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து. உங்களுக்கு நவமான இருதயம். நவமான இருதயம் முதல்ல என்ன இருதயமா இருந்துச்சுன்னா கேடு உள்ளது, திருக்குள்ளதா இருந்துச்சு. தப்பா முடிவெடுத்து விலங்குல மாட்டி விட்டுருச்சு. இப்ப இயேசு கிட்ட வந்தோம்னா என்ன இருதயம் கொடுக்குறாரு? நவமான இருதயத்தை கொடுக்குறாரு. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. புதிதான ஆவினா இயேசுவோட ஆவியை கட்டளையிட்டாரு. கல்லான இருதயத்தை. முதல்ல எப்படி இருந்துச்சு இருதயம்? கல்லாட்ட இருந்துச்சு. எடுத்து அடிச்சா நாய் கத்திப்போம். அந்த மாதிரி ஈவு இரக்கம் இல்லாத இருதயம். ஈவு இரக்கமே கிடையாது, சுயநலம் தான் அந்த இருதயம். ஏமா என்கிட்ட கேட்டு போனா என்ன, எனக்கு வருதா, என்கிட்ட இருக்கா, இதுதான் கல்லான இருதயம். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? நவமான இருதயமா மாற்றாரு. உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு. எதை எடுத்து போடுறாரு? சதையான இருதயத்தை உங்களுக்கு. கல்லான இருதயத்தை எதில் எடுத்து போடுறாருங்க? உடம்புல இருந்து எடுத்து போடுறாரு. அதை தூக்கி எரிஞ்சுட்டு என்ன பண்றாருங்க? சாஃப்டா சதையான இருதயம். கல்லு கிடையாது. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு? உணர்வுகளை சாஃப்ட்னா என்னங்க? மெதுவா எல்லாமே சாஃப்ட் ஆயிடுச்சு. மொரட்டு சுபம் உள்ளாலும் சாஃப்ட் ஆயிடும். அந்த மாதிரி அந்த சதையான இருதயத்தை நமக்கு கொடுக்கிறது. இதுதான் மாற்றம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு வருகின்ற மாற்றம். இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம வந்து மனது செயல்படாமல் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து செயல்படும் போது என்ன ஆகும்? நவமான இருதயம், சதையான இருதயம், தோல்விகள் எல்லாம் பிளஸ்ஸா மாற துவங்கும். நம்ம வேலை உழைக்க வேண்டியதில்லை, கஷ்டப்பட வேண்டியதில்லை, விட்டதை ஈடுகட்டுறதுக்கு பாடுபட வேண்டியதில்லை. தேவன் அதை செய்வார். எப்படி செய்வாரு? என்னங்க, நான் போய் படுத்து தூங்கிட்டா வாயில ஓடி விடுவாரா? பால் கலந்துருமா? பணம் தானா வருமா? அப்படி கிடையாது. நம்ம செய்யற வேலையை நார்மலா செய்வோம். ஆனா எவெல்லாம் ஆட்டையை போட்டா பாருங்க, நம்ம கிட்ட இருந்து தெரியாம மாட்டிக்கிச்சுல பணம், அதெல்லாம் தானா ரிலீஸ் பண்ணுவார். எப்ப ரிலீஸ் பண்ணுவார்னா நம்ம உடனடியா கொடுத்தா என்ன பண்ணுவோம்? என்கிட்ட உடனே ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க ஆண்டவர்,
நான் என்ன பண்ணேன்னு நினைக்கிறீங்க? நான் என்ன பண்றேன்? சாயந்தரத்துல வேலையாயிரும். முதல்ல என்ன பண்ணுவோம், மங்கள விலாஸ் ஹோட்டலுக்கு போய் கறி போடு, அவருக்கு டிப்ஸ் எவ்வளோ கொடுப்போம்? 1000 ரூபாய், 100 ரூபா, 500 ரூபாய் வச்சுக்கப்போம். 1 லட்ச ரூபா சும்மா வந்துச்சு. மங்கள விலாஸ் இங்கே சேலத்தில் பெரிய ஹோட்டல் அதுதாங்க. நம்ம போனால் அங்கே ஸ்பெஷல் கவனிப்பு. அதனால என்ன பண்ணுவோம், 1 லட்ச ரூபா வந்துருச்சு. நான் ஆண்டவர் உடனே கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆவியானவர்கிட்ட கேட்டு செலவு பண்ணுவானா 1 லட்ச ரூபா வந்ததுன்னா எது வேலை செய்யும்? முதல்ல மனசா ஆவியா? மனசுதான் வேலை செய்யும். முதல்ல ரொம்ப நாள் காஞ்சி போயிட்டோம், போய் நல்லா தின்னு, ஊருக்கு வாங்கி சோக்காலாம் முதல்ல எடு, சோக்கார் சென்டர் போடு. இதுதான் மனசு சொல்லும். புரியுதுங்களா? நிறைய கிறிஸ்தவர்கள் ஏசப்பட்ட ஜெபம் பண்ணுவாங்க. ஏசப்பா பணம் கொடுத்தோம்னா நைனா ரொம்ப தேங்க்ஸ், ஸ்தோத்திரம், உட்காருங்க, செலவு பண்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டுருவாங்க. அப்ப ஏசு நீ செலவு பண்றது ஒரு திட்டம் வச்சிருப்பாரு, அதை கேட்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அதுல தோத்து போயிடுவாங்க. அப்ப திருப்பி ஏசு கிட்ட கொடுப்பாரா? கொடுத்தாரு. அவர்கிட்ட செலவு பண்ண கேட்டோமா? கேட்கல. இஷ்டப்படி செலவு பண்ணோம். அப்ப திருப்பி கொடுக்கறதுல பிரச்சனை வரும். புரியுதுங்களா? அப்போ செலவு பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஏசப்பட்ட கேட்கணும். அதனாலதான் என்ன பண்ணுவோம்னா, நான் இதுக்கு வந்து எப்படி ஆண்டவரே இதை ஞாபகம் வச்சுக்கிறது. அப்ப ஏசப்பா என்ன சொன்னாரு? எப்பெல்லாம் பர்சனல் பணத்தை இருக்கியோ இயேசுவே ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி விடுறாரு. சிம்பிளா போச்சா? அப்ப எப்பெல்லாம் செலவு பண்ணும்போது என்ன பண்ண, ஆண்டவரே ஆசீர்வதிங்க. அப்போ அந்த பொறுப்பு என்ன பண்ணிட்டேன், நான் ஏசப்பாட்ட கொடுத்துட்டேன். அப்போ அந்த சொல்லி பழக ஆரம்பிக்கும் போது தேவையற்ற செலவு வரும்போது பணத்தை எடுக்க விட மாட்டேங்கிறது. புரியுதுங்களா? ஆண்டவர் இந்த கண்ட்ரோல கொண்டு வந்துட்டார். ஸோ இந்த பழக்கத்தை நாம் என்ன பண்ணுவோம், ஆவியில கொண்டு வரோம். இப்போ ஆவியானவர் ஏசப்பா வந்து கண்ணில் பார்க்க முடியாது. ஆவியானவராக இருக்காரு, நமக்குள்ள இருக்கிறாரு. உங்களுக்குள்ள இருக்கிறாரா? கண்டிப்பா நமக்குள்ள இருக்காரு. புரியுதுங்களா? இப்போ நமக்கு வந்து அசதி, சோர்வு, வலி, வேதனை, உடம்பு கஷ்டம் எல்லாம் இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் அட் அ டைம் சரி பண்ணணும்னா எவ்வளவு செலவாகும்? ஒரே சமயம் எல்லாம் கம்ப்ளீட்டா சரியாகி உடனே கம்பெனி எதிர்த்து போனோம்னா, ஒரு சூப்பர் மருந்து ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு டாக்டர் சொன்னார்னு வச்சுக்கோங்க, 10 ரூபாய்க்கு கொடுப்பாரா? எல்லாமே தலைவலி, உடம்பு வலி, ரத்த ஓட்டம், அது இது, நாணம், நாடி, நரம்பு, மூளை, கீழே எல்லாமே, முட்டி தேய்மானம், கால் வலி, குண்டா இருக்கணும், ஒல்லியா இருக்கணும், குண்டாகணும், எல்லா பிரச்சனையும் சரி பண்றதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. சைடு எஃபெக்ட் கிடையாது. 10 ரூபாய்க்கு வாங்கலாமா? கொடுப்பாரா? 1000 ரூபாய், 10,000, 1 லட்சம், எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். கொடுக்கறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. இருக்கிறாங்க. இப்போ அந்த வேலைய 5 பைசா செலவு இல்லாம ஏசப்பா செய்வார். சரிங்களா? எப்படி செய்வார் அப்படின்னா, நம்ம அவருடைய ஆவியில நம்ம அவரோட கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகும்போது மனசு வந்து என்ன பண்ணும், நீ கனெக்ட் ஆகாத, கண்ணை மூடி இயேசுவே எனக்குள்ள இருக்கிறீங்க, எனக்குள்ள பிரச்சனைகளை சரி பண்ணுங்கன்னு கண்ணை மூடி தியானிக்கும் போது மனசு என்ன சொல்லும், சாப்பாடுக்கு டைம் ஆயிடுச்சு, பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு, எப்போ போகலாம், பக்கத்துல என்ன பண்றாங்க, கீழே சேர தள்ளுறாங்களா, உருள்றாங்களா என்னன்னு தெரியல, சவுண்டு கேட்குது, கண்ணை திறந்து பாருன்னு மனசு கேட்கும். இப்ப மனசு சொல்றதை கேட்கிறவங்க யாரு? தோத்து போறவங்க. புரியுதுங்களா? அப்ப தோத்து போறவங்களா இருக்க விருப்பப்படுறீங்களா, ஜெயிக்கிறவங்களா இருக்க விருப்பப்படுறீங்களா? ஜெயிக்கிறவங்களா. ஜெயிக்கிறவங்களா இருக்க விருப்பப்படுறவங்க கையில இருக்க பை இதெல்லாத்தையும் சேர் பக்கத்துல வச்சுக்கிட்டு, பை பொட்டலாம் கெட்டலாம், உங்க உடமைகள் அதெல்லாம் யாரும் எடுக்கவே மாட்டாங்க. கவலையே படாதீங்க, எடுத்து விட்டுருக்க பக்கத்து ஃப்ரீயா இருக்க, எந்திரிச்சு நெல்லுங்க, கண்ணை மூடுங்க. ஒரு 15 நிமிடம் நமக்குள்ள என்னென்ன இருக்கு பிரச்சனைகள் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஆனா நம்மை படைத்த தேவன் ஏசப்பாக்கு கண்டிப்பா தெரியும். அப்ப அவர் செயல்பட இடம் கொடுக்கும். மனசுல இடம் கொடுக்காது. மனசு என்ன பண்ணும், கண்ணை திறந்து பார்த்துறேன்னு சொல்லும், திறக்கிறது திறக்காது. ஏன்னா நம்ம முதல்ல என்ன சொல்லிட்டோம், மனசு சொல்றபடி கேட்க கூடாது, ஆவி சொல்றபடிதான் கேட்கணும். புரியுதுங்களா? அப்போ ஆவியில நீங்க யார வந்து பிடிக்கணும், போ இயேசு பிடிச்சுக்கோ. ஏன்னா மனசை எதிர்த்து பழக்கம்னு சொன்ன இந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா, இந்த வினாடி உங்களுக்கு என்னெல்லாம் வரணுமோ ஆண்டவர் கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையில சேர்த்துக்கிட்டே இருப்பார். சில வினாடிகள் அவருக்கு போகும், அவருக்கு மணிக்கணக்கு, நாள் கணக்கு தேவையில்லை. புரியுதுங்களா?
அப்போ ஆவியானவர் வந்து பரிசுத்த ஆவியானவர், ஏசப்பாவை தான் பரிசுத்த ஆவியானவர்னு சொல்றோம். ஏன்னா பரிசுத்தமா இருக்கிறவர் ஆவியான தேவன், கண்ணுக்கு தெரியாதவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த தேவன் நம்ம ஆராதிக்கும் போது மனசு கண்ணை மூடி உலகத்தில் இருக்கிற சிந்தனைகள், பஸ், சாப்பாடு, பிரச்சனைகள் எல்லாம் ஓரம் கட்டிட்டு, கடன், வியாதி, கஷ்டம் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு, இயேசுவே எனக்காக நீங்க இருக்கீங்க, எனக்குள்ள இருக்கீங்க, இப்போ எனக்குள்ள இருக்கிறதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உங்களை வந்து தொடுவதை உணர்வீர்கள். என்ன உணர்வீங்க? அவர் உங்களை தொடுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போதான் அவரை தொடுவதற்கு இடம் கொடுங்க. ஒருவேளை கீழே விழுகிற மாதிரி இருந்தால் சேர்ல உட்காந்துக்கோ. ஆனா முடிஞ்சவங்க நின்று தேவனை உள் வாங்க. அவர் உள்ள வாங்கும் போது நிறைய மாற்றங்கள் வரும். அது நாளையில இருந்து அது உங்க வாழ்க்கையில கண்ணு முன்னாடி தெரியும். கண்களை மூடுவோம், ஒப்பு கொடுக்கும். சொல்லுங்க, கண்களை மூடி கூட ஆவியானவரே, எனக்குள்ள என்னெல்லாம் செய்யணுமோ அதுக்கு நான் இடம் கொடுக்கிறேன். என்னுடைய மனது சொல்கின்ற காரியங்களே அல்ல. ஆவியானவரே, என்னுடைய தோல்விகள், கஷ்டங்கள், பலவீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள், இவைகள் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடியவர் இயேசுவே நீர் ஒருவர் தான். நீங்க எனக்குள்ளதான் இருக்கீங்க. என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்னுடைய முயற்சி அல்ல, நீங்க இயேசு செய்து தரதான் முடியும். எந்த வினாடியில் இருந்து அதை சரி செய்யும்படியாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆராதிப்போமே.
அணுக்களை புதுப்பிக்கிற தேவன். இந்த வார்த்தை ஒவ்வொரு அணுக்களையும் கொண்டு போய் சேரும் மனதின் மூலமா. இயேசுவே உம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொரு அணுக்களும் சரியானது சரியானது. Loosen in the name of Jesus. Releasing the power of God. The வார்த்தையில கிரியை செய்யும். The வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. The வார்த்தையில வல்லமை. உயிர்ப்பிக்கின்ற வல்லமை. சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கின்ற வல்லமை. இயேசுவின் வார்த்தையை ஒவ்வொரு அணுக்களிலும் நாம செலுத்தும் போது சரீரத்தில் புதிய பலன், சரீரம் ஆவியோடு சேர்ந்து உயிரடைகிறது. ஒப்புக்கொடுங்க. சரியில்லாத காரியங்களை சரி செய்கிற தேவன். Releasing the anointing. The power goes. The power goes. Releasing the power. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். இன்னும் சில வினாடி உயிரடைகின்ற வல்லமை ஒவ்வொரு அணுக்களிலும் போகணும். ஒவ்வொரு அணுக்களிலும் அது கிரியை செய்யும்படியாகும். பிரச்சனை தரக்கூடிய உறுப்புகள் என்னென்ன அதெல்லாம் அதை செலுத்து. இயேசுவே என்னுடைய இருதயத்துக்குள்ள நீங்க அறிவீங்க. என்னுடைய கால்களுக்கு பலத்தை கொடுக்கும். அந்த கைகளுக்கு நல்ல பலன் உண்டாகும். கைகளில் இருக்கின்ற வலி வேதனைகள் எல்லாம் உண்டாகும். ரிலீஸ் ஆகும். கைகளை கிறிஸ்துவின் கைகளால் மாற்றும்படியாக இயேசுவுடைய பலன் இந்த கைகளில் இருக்கும்படியாக releasing the power all over his office. கைகளில் உள்ள தீர்மானங்கள் எல்லாம் விலகும்படியாக வசதிகள் எல்லாம் விலகும்படியாக வல்லமை நிரப்படும். மகிமை ஆட்கள்
புதிய அபிஷேகம், உங்கள் பிரச்சனைகளை நிர்மூலமாக்குகிற அபிஷேகம் உங்களை நோக்கி வருகிறது. Touch. Release. இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவருடைய கரத்துல நிர்மூலமாக முடியாது, நொடி கொண்டு போகும்படியாக, இல்லாமல் போகும்படியாக நம்முடைய வல்லமை ஒவ்வொருவருக்கும் எதிராக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தோற்று போகும்படியாக ரொம்ப நாட்களாக போராடி கொண்டிருக்கிற பிரச்சனைகள் சரியாகும்படியாக நாம் ஆவியில் இடம் இயேசுவே, என் ஆவியில் இடம் கொடுத்து என்னுடைய பொருளாதாரம், எனக்கு வர வேண்டிய பணங்கள் அவைகள் எல்லாம் வந்து சேரும்படியாக உடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறேன். என்னுடைய முயற்சியில் அவைகளை கொண்டு வந்து சேர்க்க முடியவில்லை. எனக்காக என் தகப்பனை இயேசுவை செய்து கொடுங்கள். ஏற்ற வேலையில் எங்களை வெட்கப்பட்டு போகாதபடி எங்களை உயர்த்தி எங்களுடைய வம்சத்தை, சந்ததியை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஏற்ற வேலையில் அந்த பொருளாதாரம், வர வேண்டிய பணங்கள் எல்லாம் வந்து சேரும்படியாக இயேசுவை நீ செய்ததற்காக நன்றி செலுத்து. எங்களை நேசித்தீரே என்றது, எங்களை நேசிக்கிறீர்கள், அந்த அன்புக்காக நன்றி. எந்த பிரதிபலனையும் பார்க்காமல் எங்களை நேசித்து ஆண்டவர் உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை எல்லாம் மாற்றி போட்டீர்கள், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், சோர்வுகள், அணுக்கள், தேய்மானமற்றவைகள் எல்லாம் சரியாக கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாம் மகிமைப்படும்படியாக செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். மனதில் ஒரு ஆறுதலை, நம்பிக்கை, சமாதானத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்யும்படியாக உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிற்கும் மேலான ஞானத்தை எங்களுக்கு கொடுக்கக்கூடியாக, உலகத்தை ஜெயிக்கக்கூடிய புத்தியுள்ள ஆலோசனை, ஆராதனை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாமத்தை உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாமம் மகிமைப்படணும்.
கிருபையாக கொடுக்கப்பட்ட நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மனம் போன போக்கில் போகாம ஆவிக்குள் ஆண்டவரே, நீர் எங்களுக்குள் வைத்திருக்கிற அபிஷேகங்களை, நீர் எங்களுக்குள் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை தேவனாகி கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்கப்பா. மக்க கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் எடுக்கிறோம். இவ்வளவு நாட்களாக ஆண்டவரே, நாங்கள் எங்கள் மனம் சொன்னபடி, மனம் போனபடி நாங்கள் போனதுண்டு. ஆனால் இப்பொழுதும் எங்கள் ஆவிக்குள் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைக்கு, அந்த உணர்வுகளுக்கு நாங்கள் இடம் கொடுத்து ஆமென் ஸ்தோத்திரம் அதன்படி நடக்கிறவர்களாய் என் தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்ய போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கிருபை பெரியதப்பா. ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் மகா கேட்டுள்ளதாக இருந்தது. என் தெய்வமே கல்லாய் இருந்தது. என் தேவனதை மாற்றி போட்டு இருக்கிறது. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு காலத்தில் போய் மறந்து விழுந்தோம், அறியாமல் இருந்தோம், எங்கோ இருந்தோம். இப்பொழுதோ உம்மோடு இருக்கிற அந்த அனுபவம், உம்மோடு கூட வாழ்கிற ஒரு அனுபவத்தை என் தேவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இனி மனம் சொன்னபடி அல்ல, என் கர்த்தர் சொன்னபடி, என் கர்த்தராகிய தெய்வம் சொன்னபடி, இயேசு சொன்னபடி நாங்கள் வாழ்வோம். ஆண்டவரே, அப்படியே என் தேவன் செய்ய போற நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதுவரையும் இழந்ததை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்கிற நம்பிக்கையோடு கூட இடத்திலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, கேட்கிறோம், பெற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் கருத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகிமை எங்கள் மேல் கூடினதற்காக நன்றி. மோடி பிரசன்னத்தை நாங்கள் ஆண்டவரே இடத்திலே பார்த்தோம், உம்முடைய பிரசன்னத்திலே உணர்ந்தோம், மகிழ்ந்தோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடம்பே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் கூடி வந்ததான நம் அனைவரோடும் என்றும் என்றும் கர்த்தர் வருவரும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.